நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு டீமா வேலை செய்யும்போது இல்ல ஒரு கம்பெனில திரும்ப திரும்ப ஒரே தப்பு செஞ்சுட்டே இருப்போம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அந்த தவறுகளையே அதே தவறுகளை நம்மளோட வெற்றிக்கு ஒரு படிக்கட்டா மாத்த முடியும். அது எப்படின்னு தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். வாங்க. இந்த கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும். இது ஒரு தீராத தலைவலி மாதிரி. அப்பாடா, ஒரு பிரச்சனைய சரி பண்ணிட்டோம்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அதே பிரச்சனை வேறொரு முகத்தோட நம்ம முன்னாடி வந்து நிக்கும். என்னடா இது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு தோணும். இது ஏன் நடக்குது? இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா இல்லையா? பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். எப்ப பார்த்தாலும் தீய அணைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா முதல்ல தீ பிடிக்காம எப்படி பாத்துக்கிறதுன்னு யோசிக்கணும் இல்லையா? அதான், பிரச்சனை வந்தப்புறம் அதை சரி பண்றதுல நம்ம சக்திய வீணாக்காம அது வராமலே தடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். சரி, இதிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல நம்ம ஏன் இந்த தவறுகளின் சுழற்சியில, அதாவது ஒரு விஷஸ் சர்க்கிள்ல மாட்டிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். இது எப்படி ஒரு முடிவே இல்லாத கதையா போயிட்டு இருக்கு? இத 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, உடனடி சரி செய்தல். அதாவது பிரச்சனை வந்ததும் அதுக்கு ஒரு தீர்வு. தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுற மாதிரி. அப்போதைக்கே வலி போகும், ஆனா தலைவலி ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கறதில்ல. அதனால பிரச்சனை திரும்ப வரும். இன்னொரு பக்கம் ஒரு தடுப்பு அமைப்பு. இது என்ன பண்ணும்னா, தலைவலி ஏன் வருதுன்னு மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணும். இதுதான் நமக்கு ஒரு நீண்ட கால தீர்வை கொடுக்கும், நம்மள இன்னும் வலுவாக்கும். அப்போ முதல் படி என்ன தெரியுமா? நம்ம தவறுகளை பார்க்கற பார்வையே மாத்தணும். ஒவ்வொரு தவறும் ஒரு தோல்வி கிடையாது, அது ஒரு பாடம். சொல்லப்போனா ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க ஒரு டேட்டா. சரி, இந்த டேட்டாவை நாம எப்படி சரியா பயன்படுத்துறது? இந்த முழு ப்ராசஸோட இதயமே இந்த மூல காரணம், அதாவது ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஒரு தப்பு நடந்தா என்ன நடந்துச்சு அன்னு கேக்குறது ஒரு லெவல். ஆனா அது ஏன் 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 நடந்துச்சுன்னு ஆழமா கேட்டுட்டே போறது தான் அடுத்த லெவல். அப்போதான் அந்த பிரச்சனையோட ஆணிவேரையே நம்மால புடுங்க முடியும். ஓகே, இத செய்யறதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஸ்டெப் 1, என்ன தப்பு நடந்துச்சுன்னு முதல்ல ஒளிவு மறைவில்லாம தெளிவா சொல்லணும். ஸ்டெப் 2, அதோட மூல காரணம், அதாவது ஆணிவேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கடைசியா ஸ்டெப் 3, இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன, இனிமே இது நடக்காம இருக்கா என்ன செய்ய போறோம்னு ஒரு பிளான் போடணும். அவ்வளோதான். சரி, பாடம் கத்துக்கிட்டா மட்டும் போதுமா? பத்தாது இல்லையா? கத்துக்கிட்ட பாடத்தை செயல்ல காட்டணும். அதை எப்படி ஒரு தெளிவான பிராக்டிக்கலான திட்டமா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த தடுப்பு நடவடிக்கை திட்டம். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். என்ன செய்ய போறோம், எதுக்காக செய்ய போறோம், யார் இதுக்கு பொறுப்பு, எப்போ கொள்ள முடிப்பாங்கன்னு எல்லாமே பக்காவா இருக்கும். இது வெறும் பேப்பரோட நின்னுடாம நிஜமாவே நடக்குங்கிறதை இது உறுதி பண்ணுது. இந்த தடுப்பு நடவடிக்கைகள்லாம் ஏதோ ஒரே ஒரு தீர்வுன்னு நினைச்சுக்காதீங்க. அது பல வகையில இருக்கலாம். நம்மளோட வேலை செய்யற முறையே மாத்துறதா இருக்கலாம், இல்ல டீமுக்கு புதுசா ட்ரெய்னிங் கொடுக்கறதா இருக்கலாம். சில சமயம் புது டெக்னாலஜியை கொண்டு வர வேண்டி இருக்கும். இப்படி பல கோணங்கள்ல இருந்து யோசிச்சு செயல்பட்டாதான் இது முழுமையா வெற்றி பெறும். ஓகே, ஒரு தடவை ஒரு பிரச்சனையை சரி பண்ணிட்டோம், ஆனா அது போதுமா? நிச்சயமா இல்ல. இத ஒரு தடவை செய்யற வேலையா பார்க்காம நம்ம நிறுவனத்தோட ஒரு பழக்கமா, ஒரு கலாச்சாரமாவே மாத்தணும். அது எப்படி பண்றது? சொல்லப்போனா, இந்த தடுப்பு மனப்பான்மைய நம்ம கம்பெனியோட டிஎன்ஏலயே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அன்றாட வேலைகள்ல, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்ல இத ஒரு பகுதியாக்கணும். அதே மாதிரி ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிற மாதிரி சில ஏர்லி வார்னிங் இண்டிகேட்டர்ஸ் செட் பண்ணணும். இப்படி செய்யும்போதுதான் இது நம்ம கூடவே நிரந்தரமா இருக்கும். இது ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம். ட்ரெய்னிங்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துறது கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸா இருக்கணும். பாருங்க, இந்த திட்டத்துல யாருக்கு என்ன ட்ரெய்னிங், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு எல்லாமே தெளிவா இருக்கு. இப்படி பண்ணும்போது ட்ரெய்னிங்கே ஒரு பெரிய தடுப்பு கருவியா மாறிடுது. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். சரி, ஒரு சூப்பரான சிஸ்டம் உருவாக்கிட்டோம். ஆனா அது அப்படியே இருந்துட்டா போதுமா? பத்தாது. அந்த சிஸ்டம் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு, தானாவே கத்துக்கிட்டு, இன்னும் பெட்டரா ஆக்கிட்டே இருக்கணும். அதை எப்படியே உறுதி பண்றது? ஒரு சிஸ்டம் எவ்ளோ நல்லா இருக்குங்கிறது அதோட ஃபீட்பேக் லூப்பை பொறுத்து தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எவ்ளோ பெரிய சிஸ்டம் உருவாக்குனாலும் அது சரியா வேலை செய்தான்னு கண்காணிக்கலைன்னா, அதுல கிடைக்கிற ஃபீட்பேக்கை வச்சு அதை மாத்தலைன்னா கொஞ்ச நாள்ல அது ஒண்ணுக்கும் உதவாம போயிடும். சரி, நம்ம எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் வேலை செய்தா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள், அளந்து பார்க்கணும். இங்க பாருங்க, ஒவ்வொரு தடுப்பு நடவடிக்கைக்கும் ஒரு இலக்கு, அதாவது ஒரு கேபிஐ வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு, தப்பு பண்றதோட விகிதத்தை 50% குறைக்கணும்னு இலக்க வச்சா, இப்ப நம்ம 25% குறைச்சிருக்கோம். இது மூலமா நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம்னு கரெக்டா தெரிஞ்சுக்கலாம்.
இந்த சிஸ்டம் ஒரு இன்ஜின் மாதிரி தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு 4 முக்கியமான பாகங்கள் தேவை. 1 ஃபீட்பேக் வாங்குறதுக்கு ஒரு தெளிவான வழிமுறை. 2 நம்ம எடுத்த நடவடிக்கைகள் சக்சஸ் ஆச்சான் சரி பார்க்கறது. 3 ரெகுலரா மீட்டிங் போட்டு இத பத்தி பேசுறது. 4 இதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்க ஒரு லீடர்ஷிப் டீம். இந்த 4ம் சேர்ந்தாதான் இந்த இன்ஜின் நிக்காம ஓடும். ஆக கடைசியா நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த கேள்விய ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. நம்ம வேலையில, நம்ம நிறுவனத்துல ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னா இந்த கேள்விய நாம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தவறுகள் வெறும் தவறுகளா இல்லாம நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற படிக்கட்டுகளா மாறும்.